Hello warriors, welcome back to MsBro YouTube channel. Programming language இதோட வரலாறு என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது எங்க தொடங்கி இப்போ எங்க போய் கொண்டிருக்கீங்கறத பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க MsBro YouTube channel சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நாம 1843ஆம் ஆண்டுக்கு வரணும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் சார்லஸ் பபேஜ் வந்து என்ன பண்ணுறான்டா டிஃப்ரென்ஷியேட் மிஷின்கிறத கண்டுபிடிக்காரு. ஸோ இந்த மிஷினை வந்துட்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அடா லவ்லேஸ்ங்கிற ஒரு கேர்ள் வந்து என்ன பண்ணுறாங்க, கேர்ள் ஓகேயா, ஏன் கேர்ள்னு சொல்கிறேன் கேளுங்க. அவங்க என்ன பண்ணான்னா ஃபஸ்ட்டாக வந்துட்டு அவங்களோட மேத்தமெட்டிஷியன். ஸோ அவங்க ஃபஸ்ட்டாக ஆனால் அந்த ப்ரோக்ராமிங் பண்ணுறாங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை உருவாக்கினவங்க. அதாவது இவங்க தான் இந்த ஃபாதர் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு கூட சொல்லலாம். அதனால் நிறைய பேருக்கு ப்ரோக்ராமிங் தலை சுற்றக்கூடிய விஷயமாகவே இருக்கு. இவங்களுடைய கண்டுபிடிப்புக்கு பிறகு 1940ஆம் ஆண்டு தான் ப்ரோக்ராமிங்கோட அசுரமான வளர்ச்சி வருது. அதாவது அந்த டைம்லாம் ஃபஸ்ட்டாக வந்து எனியக்குங்கிற ஒரு கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சிருந்தாங்க. எனியக்குன்னு ஒன்றும் இல்லை, நீங்கள் கம்ப்யூட்டரில் இதில் போயிட்டு கூகுளில் போயிட்டு ஓல்டு கம்ப்யூட்டர் ஒன்று அடித்து பாருங்கள். அதில் வந்து ரூம் ஃபுல்லாக ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும்ல, அதான் எனியக்குமாங்க. இது வந்து என்னென்னா எலக்ட்ரானிக்கல் நியூமெரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து முழுக்க பைனரியில் ஒர்க் பண்ணுறக்கூடிய, அதாவது 0s and 1. பெருசாக ஒன்றும் இல்லைங்க, லைட்டை போடு லைட் ஆஃப் ஆகு, கரண்ட் கொடுக்காது, அவ்வளவும் தான். இது வந்து லோ லெவல் லாங்குவேஜில் இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்தீங்க. ஆனால் இதை வந்து இப்போ ஒரு ஹியூமனால் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். 0s and 1 கொடுத்துக்கோங்கள. அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினச்ச சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிக்கலாம் அசம்பிளி லாங்குவேஜ். அசம்பிளி லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஷார்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மினாமிக்கில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதுவும் ஹார்ட்வேர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். எப்பயுமே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு ஹியூமனுக்கு நெருக்கமாக ஒரு டெக்னாலஜி இருக்குன்னா அது வந்து ஹார்ட்வேரை விட்டு அதுமாதிரி கம்ப்யூட்டரோட தள்ளி போயிடும். கம்ப்யூட்டருக்கு நெருக்கமாக போகுதுன்னா ஹார்ட்வேரை விட ஹியூமனோட தள்ளி போய்க்கிடும். ஸோ இதுக்கு அப்புறமா இதுக்கு அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு மெஷின் லாங்குவேஜ், அது வந்து அசம்பிளி லாங்குவேஜ் உருவாக்குறாங்க. அசம்பிளி லாங்குவேஜில் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் உருவாக்குறாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக வராங்க. ஸோ இது என்ன பண்ணால் ஹை லெவல் லாங்குவேஜ் அசம்பிளி லாங்குவேஜை மாற்றி அசம்பிளி லாங்குவேஜ் வந்து மெஷின் லேர்னிங்கை மாற்றி இப்படி தான் நம்ம உருவாக்கக்கூடிய எல்லா ப்ரோக்ராமிங்குமே ஒர்க் ஆகிருக்கு இப்போ வரைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜை வந்து 1950 காலகட்டத்தில் ஹை லெவல் லாங்குவேஜ் உருவாக்கக்கூடிய காலகட்டமாக பார்க்கப்படுது. ஸோ ஃபஸ்ட்டாக ஹை லெவல் லாங்குவேஜாக ஃபோர்டன்கிற லாங்குவேஜை உருவாக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா ட்ரான்ஸ்லேஷன் அப்படிம்பாங்க. இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை உருவாக்குறாங்க. பட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. சயின்டிஸ்ட், மேத்தமெட்டிஷியன் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஒரு பிஸ்னஸ் ப்ரொபஸுக்கு ஏதாவது ஏற்ற மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லையா அப்படிங்கிற டைமில் தான் ஃபஸ்ட்டாக கோபாலுங்கிற லாங்குவேஜை உருவாக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காமன் பிஸ்னஸ் ஓரியன்டட் லாங்குவேஜ். இது வந்து பிஸ்னஸ் ப்ரொபஸுக்காக வந்து உருவாக்குறாங்க 1959ஆம் ஆண்டு. இதுக்கப்புறமா தான் 1960லேருந்து 1970 இடைப்பட்ட காலங்களில் வந்து ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜான அல்கோ அண்ட் பஸ்காலை உருவாக்குறாங்க. அதாவது என்னென்னா லூப் கண்டிஷன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய லாங்குவேஜாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் லாங்குவேஜஸ். அதுக்கப்புறம் தான் உருவாக்குறாங்க மிகப்பெரிய கண்டுபிடிக்காங்க சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் சூப்பர் ஸ்டார் நினச்சிக்கொள்ளுங்க, என்ன சொல்கிறேங்க, சூப்பர் ஸ்டார் நினைங்க. ஸோ அவர் வந்து 1972ஆம் ஆண்டு சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை டேனிஸ் ரிச்சிங்கிறவர் உருவாக்குறாரு. இந்த லாங்குவேஜ் தான் எல்லா லாங்குவேஜுக்கும் பேஸ் லாங்குவேஜாக இருக்குது. ஆனால் இந்த லாங்குவேஜில் ஒரு மிகப்பெரிய குறையும் இருந்துச்சு. அதனால ஊப்ஸ் கன்செப்ட் இல்லைங்கும் போது என்னென்னா ஒரு கோடிங் வந்து ரொம்ப ஹார்டாக போயிட்டு இருக்கும், ரொம்ப லாஜிக்கல், ரொம்ப ஸ்ட்ரக்டில் இருக்கும். ஸோ இதை குறைக்கிறதுக்காக தான் ஊப்ஸ் கன்செப்ட் நினைச்சு அவங்க ஃபஸ்ட்டாக உருவாக்குறாங்க C++ன்ற ப்ரோக்ராமை உருவாக்குறாங்க. இந்த ப்ரோக்ராமில் இருந்தால் நிறைய ப்ரோக்ராம்கள் அதுக்கப்புறமா வந்துச்சு. ஸோ 1990ஆம் ஆண்டு வந்து இன்டர்நெட்டோடைய வளர்ச்சி அசுரம் இருக்குது. இப்போ தான் ஸ்கிரிப்ட் லாங்குவேஜோட தேவைகள் வந்து ஹியூமன்ஸுக்கு வருது. அப்போ அதில் தான் அவங்க ஜாவாஸ்கிரிப்ட், PHP போன்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உருவாக்குறாங்க. அண்ட் 1995ஆம் ஆண்டு ஜாவா வருது. ஜாவா வந்து வெப் டெவலப்மெண்ட் பேஸு தான் வருது. பட் ஜாவா வந்துட்டு இப்போ தளபதினு சொல்லலாம். மிகப்பெரிய அளவு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவா. அது 2000ஆம் ஆண்டுலேருந்து 20 வருஷம் 2020 வரைக்கும்
மிகப்பெரிய அளவில் வந்து ஜாவா தான் எல்லா விதமான ப்ரோக்ராமிங் பேஸ்லையுமே வந்துட்டு ஒரு தளபதி சூப்பர் ஸ்டார் சீனி வச்சிங்கன்னா தளபதி வந்துட்டு ஜாவா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயுமே ஜாவா தான் இருக்கு. கிட்டத்தட்ட 3 மில்லியன் டிவைசஸ் வந்து ஜாவாவிலே க்ரியேட் பண்ணிக்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ டொமினேட் பண்ணப்பட்டது ஜாவா. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க ஜாவாலாம் படித்தா அவனுக்கு வேலை கிடைக்க மாட்டா அப்படின்னு. பட் இப்போ ஜாவா வந்துட்டு கொஞ்சம் அது இறங்கும்போது பார்த்துக்கிருந்தாலும் 2020 வரைக்கும் மிகப்பெரிய ஹையில் ஜாவா இருந்ததால் நிறைய ப்ரோக்ராமிங் வந்து ஜாவா பேஸை உருவாக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொரு ப்ரோக்ராம் லாங்குவேஜில் மாற்றினா ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் தான் ஓகே இப்போ நம்ம அதுக்கப்புறம் தான் பைத்தன்லாம் உருவாக்குறாங்க. பைத்தன்லாம் 1990ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட லாங்குவேஜ் தான். பட் பைத்தன் வந்துட்டு ஏஐ வளர்ச்சிக்கு அப்புறமா இப்போ வந்து ரொம்ப டிமாண்டடில் இருக்கிற லாங்குவேஜில் பைத்தனும் உண்டு. ஸோ மாடர்ன் லாங்குவேஜஸாக வந்து 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. ரூபி, அதுக்கப்புறமா வந்துட்டு ஜைல் லாங்குவேஜஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கலுக்காகவே உருவாக்கப்பட்ட நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆர் இருக்குது, ஸ்காலா இருக்குது, ஹெஷல் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்கல் பர்பஸ்க்கு உருவாக்கி வைப்பாங்க. இதுக்கு இவ்வளோ தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இப்போ வரைக்கும் இருக்கிறது. இப்போ நம்ம ஃப்யூச்சருக்கு வருவோம். ஃப்யூச்சர் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? அதாவது நான் இந்த வீடியோஸ் கழிச்சிட்டு போகும்போதே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். நம்ம எவ்வளோ ஹியூமனுக்கு நெருக்கமாக ஹியூமன் லாங்குவேஜுக்கு நெருக்கமாக வரோமோ நம்ம மிஷின் லாங்குவேஜ்லேருந்து தள்ளிட்டு போகிறோம், அதாவது கம்ப்யூட்டரை விட்டு தள்ளிட்டு போகிறோம். ஸோ இதுக்கு ரெண்டுக்குமே ஒரு புரோக்கர் மாதிரி ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. அதை வந்து ஏஐ வந்து ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. எப்படின்னா நம்ம டிரெக்டாக வந்து கதைக்கும் போது அதுவே வந்துட்டு நம்மளுக்கு தேவையான விஷயங்களை தந்துடும். ஸோ நீட் அண்ட் சொல்யூஷனுங்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம வந்துட்டு கோடில் டவுட் வந்தால் காப்பி பேஸ்ட் பண்ணி ChatGPTயில் போகிறோம், ChatGPT கோடை ஜென்ரேட் பண்ணு. ஆனால் அதை விட அட்வான்ஸ் லெவலில் நம்மளுக்கு தேவையான நீட்ஸை மட்டும் டைப் பண்ணுற டைம்லேயே ஏஐ வந்து நம்ம தேவையான கோடு, அதாவது நம்மளோட சொல்யூஷன் தரும். ப்ராப்ளம் கொடுத்தோன்னே அதுக்கு சொல்யூஷன் தந்துடும். ஸோ இதுதான் வந்துட்டு இப்போதைக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் போய்கொண்டிருக்கிற பாதையை இறக்கி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் வந்துட்டு எந்த மாதிரி ஏஐ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெவலப் ஆகுங்கிறத வந்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஏதாவது டாபிக் நான் கதைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கும் மாதிரி பாய். See you. This is for MS. Bye.